எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. அது இத்தனை நாள் சரியா வெளியில தெரியாம இருந்துச்சு. முதல்ல அவர் இப்படி அழறத பார்க்கும்போது ஒரு பக்கம் வேதனையாவும் இருந்துச்சு, இன்னொரு பக்கம் இப்படி ஒரு மனுஷன் இருப்பானான்னு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? ஆமாதனா, சகல முன்ன மாதிரி இல்ல. அவர் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு தான் வராரு. மாமா, நம்ம உடனே போய் சரோக்கா பார்த்துட்டு வந்துடலாமா? கிளம்பு, போய் பார்த்து வந்துடலாம். மாமா இருங்க. அக்கா, எனக்கு உடனே சரோக்காவை பார்க்கணும் போல இருக்குக்கா. இல்ல நீலா, நான் அதுக்கு சொல்லல. மணி எவ்வளவு ஆச்சு? இந்நேரம் ஆஸ்பத்திரி கேட்ட கூட மூடி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சரோக்கு ஊசி போட்டு தூங்க வச்சிருப்பாங்க. நாம விடிய காலம் எந்திரிச்சு போய் பார்த்துட்டு வரலாம். லீலா, தானே சொல்லதான் சரி. காலை போய் பார்த்துக்கலாமா? பேஷண்ட் கண் முழிச்சுட்டாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியா போய் ஒவ்வொருத்தரா பார்த்துட்டு வாங்க. யாரு உங்க எல்லாரையும் உள்ள விட்டது? டாக்டர் உங்களை ஸ்டெயின் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நீங்க அள வச்சிட்டு இருக்கீங்க. போங்க சார், முதல்ல வெளியில போங்க. யாரும் உள்ள இருக்காதீங்கன்னு சொல்றேன். போங்க போங்க சார். அம்மா போங்க. என்னடா மாணிக்காது? என்ன செய்யறது? சரியா போயிடா. சொல்றது கேளுங்க, அழாதீங்க. என்ன செய்யறது? நல்லா இருக்குல்ல, எனக்கு கொடுங்க. எல்லாருக்கும் மனசு சங்கடம். அதெல்லாம் இருக்கும்ல. அக்காக்கு எப்படி இருக்கு? எப்படிமா இருக்கு? உள்ள போய் பாருங்க, போங்க. வாங்க பாப்பா, வா விஜய். அக்கா, விஜய், என்னது இது? அவங்களே அழுது சோர்ந்து போயிருக்காங்க. இதுல மேற்கொண்டு நீ அழுதானே எப்படி? சுமார் விஜய். அவளை கூட சமாதானப்படுத்திடலாங்க. இவரை தான் சமாதானம் எப்படி படுத்துறதுன்னு தெரியல. நேத்துல இருந்து சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிறாருங்க. சொன்ன கேட்க மாட்டேங்கிறாரு. அண்ணே, என்னண்ணே சாப்பிடாம என்ன இருக்கீங்க? நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? சாப்பிடலாம். முதல்ல சொன்னதை கேளுங்க. வாங்க, அவர் சொல்றாருல. இங்க பாருங்க, நீங்க தைரியமா இருக்கணும்னே. நீங்க எப்படி இருந்தீங்கன்னா எவ்வளவு விஷயத்துல நாங்க உங்களை ஃபாலோ பண்றோம். நீங்க வாங்க, கேண்டீன் போலாம். வாங்க, முதல்ல வாங்க. வாங்க வாங்க வாங்க, சாப்பிட்டு வந்துடலாம். விஜய், குழந்தை எப்படி? வாங்க, சாப்பிடாட்டி உடம்பு என்னத்துக்கு ஆகுது. வாங்க. அம்மா, கேண்டீன் போறோம், நீங்களும் சாப்பிடுவாங்கம்மா. ஒண்ணு வேண்டாப்பா. பாட்டி, நான் வரேன் கண்ணு. ஏமா பார்சல் வேணா வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா, பசி இல்ல, அப்புறம் பாத்துக்கலாம். வேற டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ்? ஒண்ணு வேண்டாப்பா. பாட்டி வாங்க.
ஏண்டா சிவராமா, சும்மா தானே நின்றுட்டு இருக்க? அந்த ஓரமா அட்டைப்பெட்டிலாம் தாறுமாறா கிடக்க, எடுத்து அடிக்கலாம்ல. ஏய், நாங்க என்ன வெட்டி போயிடலா, எங்களுக்கு வேலை நிறைய இருக்குல்ல. இங்க பாரு, இதை அம்புட்டையும் அடிக்கி எண்ணி வைக்கணும். சிவராமா, வர வர நம்ம ரொம்ப பிஸி ஆயிட்டோம்ல. ஆமாமா, கடினமா உழைக்கிறோம்ல. கரெக்டா சொல்றா. வேலை நேரத்துல என்ன வெட்டித்தனமா பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்க? வேலையை பார்க்க மாட்டீங்க? போச்சுடா, ஒரே வாரத்துல அம்புட்டு காலி பண்ணிட்டான். வணக்கம் தம்பி. வணக்கம். தொழிலாம் நல்லா நடக்குது போல் இருக்கு. ஆமாங்க, நீங்க? அடடா, அண்ணனை பாத்தேவா? அண்ணனும் யாருன்னு தெரியாதா? அண்ணன் தான் மாவட்ட செயலாளர் இளங்கோ. இருங்கடா. ஏன் இந்த ஊர்ல தெருவுக்கு தெரு அண்ணனோட போஸ்டர் ஒட்டி இருக்குமே, பார்த்தது இல்லையா? ஏன் உங்க ஃபேக்டரி வாசல்லே ஒட்டி இருக்குமே, பார்த்தது இல்ல? இல்லங்க, ரோட்ல வண்டியை ஓட்டிட்டு போகும்போது ரோட்டை மட்டும் தான் பார்க்க முடியுது, சைடுல எல்லாம் கவனிக்கிறது இல்ல. சரி, அதை விடுங்க. எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்களா, என்ன விஷயம்? தம்பி, நம்ம ஏரியாவுல விநாயகர் கோயில்ல பூஜை நடக்குது. வழக்கமா வசூல் பண்ணி செய்யறதா வழக்கம். அதுக்கு வசூல் பண்ணிட்டு போலான்னு வந்தோம். உன்னால முடிஞ்சதை கூட. ஓ, இதான் விஷயமா? ஒரு 51 ரூபாய் எழுதிக்கீங்க. 51? எதுக்குது? டொனேஷன். டொனேஷனா? டொனேஷன் 51? இந்த காசு எனக்கு இருக்கியா? என்னங்க, உன்னால எவ்வளவு எழுத முடியும்னு கேட்டீங்க, 51 சொன்னேன். இப்ப பத்தலையா? 101 எழுதிக்கீங்க. என்னது 101? இந்த 101 ஓவாய வாங்கறதுக்கான ஆபீஸ் படியாரி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். வந்தது யாரு என்னன்னு பார்த்துட்டு குடுக்க பழகிக்க. ஹலோ, இப்ப எதுக்கா இவ்வளவு கோவப்பட்டு பேசுறீங்க? உன்னால எவ்வளவு எழுத முடியும்னு கேட்டீங்க, 51 சொன்னேன். 10 சொன்னீங்க, 101 எழுதிக்கீங்கன்னு சொன்னேன். இதுக்கு மேல என்னால கொடுக்க முடியாதுங்க. இதுக்கு மேல வேணும்னாக்கா நீங்க பெரிய கம்பெனியா பார்த்து தான் போகணும். இந்த 101 ரூபாய் பிச்சை காசை வாங்கறதுக்காக நான் இங்க வரல. தொழில் நல்லா நடக்குது இல்ல, ஒரு 10,000 ரூபாய் கட்ட தூக்கி போடு. என்னது 10,000? என்ன விளையாடுறீங்களா? நாங்க விளையாண்டா உன்னால தாங்க முடியாது தம்பி. எங்க ஏரியாவுல நீ தொழில் செஞ்சுட்டு இருக்க. எங்க ஆதரவு இல்லாம உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. எங்க மாதிரி ஆளுங்க தான் உன் தொழிலுக்கு சேஃப்டி. இங்க பாருங்க, இந்த ஏரியால நான் தொழில் ஆரம்பிக்கும் போது உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு வந்து நான் ஆரம்பிக்கல. நானா தான் ஆரம்பிச்சேன். உங்க சேஃப்டி எனக்கு தேவையில்லைங்க. தம்பி, ரொம்ப கருத்து சொல்லிட்டு இருக்கிற. வேணாம். தொழில் செய்யற, நல்லா லாபம் வருது. 10,000 கூட என்ன குறைஞ்சா போயிட போற? குடியா 10,000 ரூபாயா? என்னங்க பேசுறீங்க? உங்க ஏரியால ஒருத்தர் லாபம் சம்பாதிச்சா உங்ககிட்ட பங்கு போட்டு பணத்தை கொடுக்கணுமா? சரி, ஒருத்தர் நொடிச்சு போயிட்டா என்னங்க பண்ணுவீங்க? நொடிச்சு போயிட்டான்னு சொல்லி அவன் பணத்தை கொடுத்து காப்பாத்துவீங்களா? வாங்குற பணத்தை பையில வச்சு போவீங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு உழைப்போட மதிப்பு தெரியல. உங்களுக்கு 101 ரூபாய் எழுதாம இருந்தேன், 1 பைசா கொடுக்க மாட்டேன். கிளம்புங்க. ஏய், யாருக்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரிஞ்சா பேசுறியா? அவனை உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. ஏய், நீ தொழில் நடத்துறியா? அவர் எங்கடா போயிட போறாரு? 10,000 ரூபாய் கொடுக்க மாட்டல, அதுக்கு மேல உனக்கு செலவு வைக்கிறான் பாரு. இந்த ஏரியாவுல நீ தொழில் செஞ்சிடறா பாப்போம். பாக்குறேன்டா, வாங்கடா போலாம். என்னது, என்ன கோபி இது? இப்படி வந்து மிரட்டிட்டு போறாங்க? அதானே, ஆம்பளையே லட்சணமா தொழில் செய்ய விட மாட்டேங்கிறாங்க, வந்து மிரட்டு போறாங்க. பாவி பசங்க. விடுங்க, காசு கலையிற பசங்க, அடுத்தவங்க காசுல வாழ்ந்து பழக்கப்பட்டவனுங்க. இவனுக்கு போறானுங்க, எவ்வளவு கிடைக்குன்னு முயற்சி பண்ணி பாப்பானுங்க. ஒண்ணும் கிடைக்கலன்னா போயிடுவானுங்க. வேலையை பாருங்க. ஏதாவது சாப்பிட்டியாப்பா? பசிக்கல பாட்டி. அட, என்னடா அது? அங்க மாணிக்க என்னடானா பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான். நீங்க ஒண்ணுமே சாப்பிடாம உட்காந்துருக்கிற. என்ன 2 ஆம்பளை பிள்ளைகள் இப்படி இருந்தா எப்படி பாக்குறது? நான் என்ன வேணும்னு சாப்பிடாம இருக்கேனா? ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு அங்க எங்க அலைஞ்சது ஒரே டென்ஷன். எனக்கு பசியே இல்ல. பசிச்சா சாப்பிட போறேன். ஹலோ ஹலோ அண்ணே. நிர்மலா, எப்படிமா இருக்க? எனக்கு என்னண்ணே, நான் நல்லா இருக்கேன். ஆமா, அண்ணி எப்படி இருக்காங்க? இனிமேல் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. யூட்ரஸ் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஆபரேஷனும் பண்ணியாச்சு. என்ன பண்றது சொல்லு? எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. அப்படியா? வேற எதுவும் பண்ணிருக்க முடியாதா? இல்லம்மா, சான்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க டாக்டர்ஸ். இப்ப யூட்ரஸ் ரிமூவ் பண்ணலனா அண்ணி உயிருக்கே ஆபத்துன்றாங்க. என்னமோமா. பரவாயில்ல, அண்ணி நல்லபடி ஆயிட்டா அதுவே போதும். அதான் நட்ராஜ் இருக்கான்ல. அது ஒன்ன சொல்லிதாமா அண்ணி அண்ணனையும் ஆறுதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ணன் தாமா ரொம்ப அப்செட்டா இருக்காரு. என்னென்னமோ நம்மள மீறி நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னே புரியல. அது சரி, அம்மா எப்படி இருக்காங்க? யார்கிட்டயும் பேசவே இல்ல, அமைதியாவே இருக்காங்க. அம்மாவை கரெக்ட் ஆயத்துக்கு மருந்து மாத்திரலாம் சாப்பிட சொல்லுண்ணே. சரிம்மா.
அண்ணியும் பத்திரமா பாத்துக்கோங்க. சரிம்மா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ எப்படிமா இருக்க? தனியா இருக்கிறது கஷ்டமா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன். சரிம்மா, கொஞ்சம் பத்திரமா இருமா. சரிண்ணே, வச்சிடுறேன். வாமா சக்தி, வாங்க. எப்படி இருக்கீங்க பாட்டி? எனக்கு என்னம்மா குறை? வயசான பிறகு கூட நான் நல்லா தான் இருக்கிறேன். ஆனா இந்த சரோ மாதிரி உள்ள குழந்தைகளை தான் ஆண்டவன் கஷ்டப்படுத்துறான். அக்காக்கு இப்ப எப்படி இருக்கு? என்னமோ இருக்கா, அவளுக்குன்னு ஒரு சோதனை வருதே. சரோ இப்ப எப்படி இருக்கா? உள்ள போய் பாருங்க. வாமா. இந்த சார் ஜூஸ் குடி. வேண்டாம்ப்பா. வேணான்னு சொல்லக்கூடாது, சாப்பிட்டா உடம்புல. வாங்கம்மா. சரோ இப்ப எப்படிமா இருக்கு? குடி குடிமா. இங்க குடுங்கப்பா. குடிக்க வைமா அவளை. குடிங்கக்கா. வேண்டாம், குடிங்கக்கா. சாரிக்கா, இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நட்ராஜ்க்கு ஒரு தங்கச்சி பாப்பா பொறுக்கும்னு நினைச்சேன். என்ன செய்யறது, இதெல்லாம் நம்ம கையிலே இருக்குது. நடக்கணும், நடந்துருச்சு, ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க தைரியமா இருங்க. நான் தைரியமா தான் இருக்கிறேன். அவர்தான் பாவம், ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிறார். நடந்தது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஆனா இதுக்கு நீங்க மனசு உடைஞ்சு போயிட்டா எப்படி? ஊரு குடிமா. அம்மா, ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நேரம் இருக்க கூடாது, நம்ம கிளம்பலாம். வரேன் தம்பி. தைரியமா இருங்கக்கா. வரேன். வரேங்க. வரேன்ப்பா. சரோ வரோம்மா. உடம்ப பாத்துக்கோ. கிளம்புறேன். சரோவை பாத்துக்கோங்கம்மா. அதுக்கு தானே நாங்க இருக்கோம், பாத்துக்கிறோம். நாங்க போயிட்டு வரோம்மா. சரி பாட்டிமா, போயிட்டு வரட்டும். போயிட்டு வாங்க. வரேன் பாட்டி. சார் வணக்கம் சார். அடடா, வாங்க 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 போஸ், வாங்க உட்காருங்க. அப்புறம் காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வேலையெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு? அதை சொல்லிட்டு போலாம் தான் சார் வந்தேன். வேலை படு ஸ்பீடா போயிட்டு இருக்கு, குவாலிட்டி எல்லாம் சூப்பரா வந்திருக்கு சார். இது வரைக்கும் நான் எடுத்து செஞ்ச வேலையிலேயே இந்த வேலை தான் சார் எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி குட் வெரி குட். நீங்க எந்த அளவுக்கு இந்த ஆர்டர்ல சுறுசுறுப்பாவும் அக்கறையாவும் இருக்கீங்கிறது உங்க முக பேச்சுல இருந்து தெரியுது. இதை நீங்க போன்லயே சொல்லிருக்கலாம்ல, எதுக்கு இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வர்றீங்க? சார் இதுல என்ன சார் சிரமம் இருக்கு? வேலை எல்லாமே முடிகிற கண்டிஷன்ல வந்துருச்சு. கொஞ்சம் அதிக வட்டிக்கு பணம் வாங்கித்தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒன்றும் பிரச்சனை வந்துடாதுல்ல சார்? நோ 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 நோ, சான்ஸே கிடையாது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் நான் விட்டுருவேனா? எனக்கு இதுல கமிஷன் வருது இல்ல, நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்? அதுக்காகவே போராடுவேன். ஒரு பிசினஸ் மேனுங்கிற முறையில உன் நம்பிக்கைக்காக சொன்னாலும் நான் எப்பவுமே நினைக்கிறது என்ன தெரியுமா? நான் ஒருத்தர் ஆர்டர் கொடுக்கும் போது அதுல வர்ற பணத்தை பாக்குறது இல்ல, நட்பை தான் பார்ப்பேன். அதே மாதிரி சொல்வாக்குங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். தைரியமா வேலையை பாருங்க சார். உங்களை நினைச்சாவே ரொம்ப பெருமையா இருக்கு சார். ரொம்ப நம்பிக்கையோட பேசுறீங்க, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். பொதுவா பிசினஸ் வந்துட்டாவே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு கட்டன் கரெக்டா பேசுவாங்க. ஆனா நீங்க பிசினஸ்ல நட்பை பத்தி பேசுறீங்க. உங்களை என்னால மறக்கவே முடியாது சார். சரி சார், நான் கிளம்புறேன். ஓகே. வரேன் சார். வணக்கம் சார். அடடட, வாங்க ஆனந்த். எப்படி இருக்கீங்க? பிசினஸ்லாம் எப்படி போகுது? பரவாயில்ல, நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ், காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வந்துடுறேன். நாங்க இப்ப பிசினஸ் பேசுறதுக்காக வந்திருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம், சொல்லுங்க. போஸுக்கு நீங்க கொடுத்த ஃபாரின் கம்பெனி ஆர்டரை எங்களுக்கு மாத்தி கொடுக்கணும். இது என்ன கதையா இருக்கு? நானும் 7-8 கார்மெண்ட்ஸ் ஏறி இறங்கி பண்ணுங்கன்னு கேட்டேன். லாஸ்ட்ல விஜய் கார்மெண்ட்ஸ்ல கோபிட்ட கூட கேட்டு பார்த்தேன், அவரும் முடியாதுன்ட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் போஸ் கிட்ட ஆர்டர் கொடுத்தேன். நீங்க இப்ப திடுத்துப்புன்னு வந்து கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? சார் நாங்க பாம்பே போயிருந்தோம், வந்ததும் இப்பதான் கேள்விப்பட்டோம். நேரா உங்களை வந்து பாக்குறோம். அந்த ஆர்டர் எங்களுக்கு கொடுங்க சார், நாங்க எடுத்து பண்றோம். அது முடியாது. போஸ் கிட்ட ஆர்டர் கொடுத்து முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு.
நீங்க வந்தது ரொம்ப லேட். சார் நாங்க வந்தது என்னமோ லேட்டா இருக்கலாம் சார், ஆனா கம்ப்ளீட் ஒர்க்கை 4 நாள்ல முடிச்சு கொடுத்துருவோம். என்ன சொல்றீங்க? இதுல சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? ஒருத்தர்கிட்ட ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் அவரை வேலையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடுத்தவங்க கிட்ட இந்த ஆர்டர் எப்படிங்க கொடுக்க முடியும்? சார் நாங்க இப்ப நிஜமான பிசினஸ் பேச வந்திருக்கோம். ஆமா சார். அந்த போஸ் எவ்வளவு உங்களுக்கு கமிஷன் தராரு சார்? அது 5%. சார் நாங்க 10% தரோம். என்ன சொல்றீங்க? அது எப்படிங்க? போஸ் பாவம் இல்ல, இதுல பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு. இதை நாங்க அப்செட் பண்ணா அவர் நடுத்தரோட தான் நிக்கணும். அது என்ன அழுகிடவா சார் போகுது? வெளி மார்க்கெட்ல வந்த விலைக்கு விற்க போறான். நீங்க நம்ம டீலிங்க பத்தி பேசுங்க. தொழில் தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல. தொழில் தர்மம்ன்றது லாபம் எதுல அதிகமா கிடைக்குதோ அதை பண்றது தான் சார் தொழில் தர்மம். ஒரு தொழில்னா ஒருத்தருக்கு ஏறினா ஒருத்தருக்கு இறங்கத்தான் செய்யும். இதுக்குள்ள நம்ம இவ்வளவு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதான் மேட்டர். நாங்க இப்போ உங்களுக்கு 10% கமிஷன் தரதா சொல்றோம். இதை நீங்க தொழில் தர்மப்படி ஏத்துக்கணும். இருந்தாலும் 10% கிடைக்குதுன்னு பேச்ச மாத்திக்கிறதா? சரி, இப்ப 15% கிடைக்குது. இப்ப பேச்ச மாத்திக்கலாங்களா? ஓகே. காலேஜ் போலியா பவானி? இல்லக்கா, காலேஜ்க்கு லீவ் போட்டேன். அக்கா சாப்பாடு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நானும் மாமாவும் வீட்டுக்கு போயிடுவோம். பாப்பா உட்காரு. எப்படி பாருக்க? இருக்கம்மா. இந்த ஒத்த குரங்கு இருக்கும் பாருங்க, ஒத்த குரங்கு அது மாதிரி ஆயிட்டேன். கடை வியாபாரம்னு 4 மனுஷன் கூட இருந்தவன் இப்ப ஒத்த மரமா வீட்டுக்குள்ளேயே பேச்சு துணி கூட ஆள் இல்லாம இருக்கேன். சிதம்பரம் மக வந்த வேலை இப்ப நான் ஒத்தையாயிட்டேன். நீங்க அங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நானும் உன்ன மாதிரிதான்ப்பா, ஒத்தாளா இருக்கிறேன். அந்த தரகர் பெத்த மகளும் அவங்கள சேர்ந்தவங்களும் என்ன இப்படி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. நானும் எல்லையம்மன் மாதிரி உட்கார்ந்துருக்கேன். என்னம்மா அது பரிதாபமா இருக்கு? ராணி மாதிரி இருக்க வேண்டிய நீங்க இப்படி ரூபுக்கு வெளியில காவலுக்கு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. உள்ள யாரு இருக்கா? எல்லாரும் உள்ளதா இருக்காங்க. போஸ் இருக்கான், சிதம்பரம் இருக்காரு, மாணிக்கம் இருக்கா, சரோ எல்லாரும் தான் உள்ள இருக்காங்க. ஓ, ராஜ்யம் முழுக்க அவங்க கைக்கு போயிடுச்சுன்னு சொல்லுங்க. மெட்ராஸ்ல பொண்ணு இல்லாத மாதிரி அழகர் குளத்துல போய் நம்ம பொண்ணு எடுத்தோம் பாருங்க. நம்ம நிலைமையை பாத்தீங்களா? நீங்க போனீங்க? இப்பதான் மாமா வந்தேன். அப்படியே அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன். கொஞ்சம் எப்படி வாங்க. எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லுங்க. இங்க எதுக்குங்க இப்படி வாங்க? சொல்லுங்க மாமா. அவங்க என்ன அண்ணிமா? நம்ம குடும்பத்துல ஒருத்தங்க தானே. சொல்லுங்க எதுவா இருந்தாலும். எதுக்குங்க உங்களுக்கு தொந்தரவு? வாங்க. பரவாயில்ல மாமா, வாங்க வாங்க சொல்லுங்க. வாங்க சொல்லுமா. நில்லுங்க மாமா. உங்களுக்கு கை கால் நல்லா இருக்கு, நீங்க நடப்பீங்க. என்னால இந்த நிலைமையில நடக்க முடியுமா? எது வந்தாலும் இங்கே சொல்லுங்க. அதுக்காகத்தான் மாப்பிள்ள சொல்றேன். இந்த உடம்புல ஏன் இவ்வளவு தூரம் வந்தீங்க? லீலாவை அனுப்பி வைங்கன்னு வந்து கேட்டேன். அனுப்பி வச்சீங்களா? அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் எந்த சத்தியத்துமே காணோம். எல்லாரும் முன்னாடி அனுப்பி வைக்கிறேன்னு சும்மா சொல்லி அனுப்புனீங்களா? அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இப்ப கிளம்பு. சும்மா வாயால சொல்லாதீங்க. அன்னைக்கு எவ்வளவு தூரம் நான் வந்து கெஞ்சினேன். இன்னார் அனுப்பி வச்சிருக்க வேணாம். ஏதோ சின்ன பிள்ளைக்கு முட்டாய் காமிச்சு ஏமாத்துற மாதிரி ஏமாத்துறீங்களா? அப்படி இல்லைங்க மாப்பிள்ள. லீலா பொண்ணு ரொம்ப கோபத்துல இருக்குது. அது சமாதானம் பண்ண எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. வாங்க. அத சொல்றதுக்கு 1 மணி நேரம் பத்தாது. ஐயோ, உங்களுக்கு புரியலையே. அது ரொம்ப வேதனையில் இருக்கு. யாரையுமே பார்க்க பிடிக்கல. என்ன கூட பார்க்க பிடிக்காம வேற வீடு பாக்குதுன்னு பாருங்களா. தெரியும் பாக்குறாளா? அதுக்காக தான் சொல்றேன். புரிஞ்சுக்கங்க. நான் குழந்தை விட்டுறேன். வாங்க. சரி மாமா, நீங்க சொல்றங்கிறதுக்காக தான் நான் போறேன். உங்களை தான் நான் நம்பி இருக்கேன். நீங்க தான் அவளை கொண்டு வந்து விடணும். நான் குழந்தை விட்டேன். கிளம்பு கிளம்பு. எப்படி வாங்க? அம்மா, இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அப்படியே அம்மாட்ட 4 பேர்த்த பேசிட்டு சரவணையும் பாத்துட்டு போயிடுறேன்.